and welcome to Araklam Samaiklam with me Kanimozhi. ஒவ்வொரு வாரமும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டான ரெசிபி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ போன வாரம் வரைக்கும் கீரை ஸ்பெஷலா சொல்லிட்டு இருந்தாரு ஷெஃப். இந்த வாரம் வந்து சட்னி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேத்திக்கே சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி சொல்லியிருந்தாரு. சோ இன்னைக்கு என்ன சட்னி சொல்ல போறாரு அப்படிங்கறத கேட்கலாம். சோ யார் சொல்ல போறாருன்னா ஷெஃப் பிரகாஷ் தான் சொல்ல போறாரு. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே, சோ இன்னைக்கு என்ன சட்னி எங்களுக்காக காத்துட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து சட்னி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுமே தனித்தனியா தானே பண்ணிருப்போம். ஆனா இது மூணையுமே சேர்த்து ஒண்ணா பண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கொஞ்சமா கருவேப்பிலை, அது கூட கொஞ்சமா வந்து தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி சேர்த்துங்க, கொஞ்சமா புளி கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்க்காதவங்க எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, இந்த சட்னி எல்லாம் அரைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை லாஸ்டா அதுல புளிஞ்சு பாருங்களேன், அந்த பச்சை கலர் இன்னும் அதிகமா தூக்கி கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்கிரிடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு சட்னி சொல்லிருக்காரு ஷெஃப். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி பேசுறேன் மேடம். சாந்தி, எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இன்னும் 2 நாள் உங்க போனே காணுமே. நேற்று ட்ரை பண்ண மேடம், கட் ஆயிடுச்சு மேடம் கால். அப்படிங்களா? ஓகே ஓகேம்மா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? இன்னைக்கு வந்துட்டு சாம்பார், அப்புறம் முருங்கைக்காய் தொக்கு. மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன் மேடம், உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன். ஓ மை காட், என்னையே வெக்கப்பட வச்சீங்களே நீங்க. உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அவங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? அதாவது முடக்கத்தான் கீரை தோசை கேட்கணும் மேடம். ஓகேம்மா, ஒரு வித்தியாசமான தோசை கேட்டிருக்கீங்க நீங்க. ஷெஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் சார். என்ன சாம்பார் சொன்னீங்க, சொல்லுங்கம்மா. முருங்கைக்காய் வெண்டைக்காய் சாம்பார் சார். ஓ சரி சரி சரி, முடக்கத்தான் கீரை கேட்டிருக்கீங்களா? ஆமா சார். அதுல தோசை. ஆமா சார். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. முடக்கத்தான் கீரையில தோசை சுடலாம். அதை 2 விதமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முடக்கத்தானே லைட்டா நெய்யில போட்டு வதக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு, அதை நெய்யில போட்டு வதக்கிட்டு, அது கூட 2 பச்சை மிளகா, 2 இஞ்சி, 5 நிமிஷம் வதக்கணாவே. வதக்கிட்டு அதை நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுக்கு கூட நம்ம தோசை மாவு இருக்குல்ல, அது கூட சேர்த்து அரைக்கலாம். இல்லைன்னா தோசை மாவு அரைக்கிறீங்களா, அரிசி அரைக்கிறீங்களா, அப்பவே முடக்கத்தானியும் போட்டு அரைக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுல ஜீரகமும் இஞ்சி பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியா கூட சேர்த்துங்க. வேற எதுவுமே வேணா, ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, கேக்குது, உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் ஜமுனாம்மா. ஜமுனா. ஓகே ஜமுனாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் வந்து புரசவாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா ஓகேம்மா. நல்லா சமைப்பீங்களா நீங்க? நல்லா சமைப்பேம்மா. ஓ, இன்னைக்கு என்ன சமையல்மா வீட்ல? எங்க வீட்லயாம்மா முருங்கைக்காய் வெங்காயம் போட்டு சாம்பாரு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல்மா. ஓகே, இன்னைக்கு என்ன எல்லார் வீட்லயும் சாம்பார் இருக்கே? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். ஆமா ஷெஃப். ஆமா ஆமா ஆமா, அதுதான். ஓகேம்மா ஓகேம்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இங்க பரோட்டா செய்யறது எப்படிங்கம்மா? கடையில இருக்கிற மாதிரி லேயரா வர மாட்டேங்குது, நம்ம செஞ்சோமா. சரிங்க, அதனாலதான். சரிங்க, ஷெஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க சார். உங்க ப்ரோக்ராம் இப்பதான் 2 மாசமா தான் பாக்குறேன். ஓ அப்படிங்களா? மற்ற சேனல்லாம் வந்து ஒரு ரெசிபி தான் கொடுப்பாங்க. உங்க சேனல்ல பரவாயில்ல, ஒரு 10-15 ஒரு half an hourல நீங்க கட்டக்குன்னு சொல்லிடுறீங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஆமா, அதனாலதான் சரி நான் இதை விரும்பி பாக்குறேன். இப்போ மற்ற சேனல்ல ரெசிபி இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டு உங்கள்ட்ட பாக்குறேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. பரோட்டா வந்து லேயரா வர மாட்டேங்குது இல்லீங்களா? ஆமாங்க சார், அது எப்படி பண்றது ப்ரொசீஜர் சரியா தெரியல. கவனிங்க, நான் இப்ப சொல்றேம்மா. பரோட்டா வந்து லேயரா வேணும் அப்படின்னா நீங்க மடிக்கிறதுல இருக்குல்ல, அதுல மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே இதுல. நல்ல மெல்லிசா நல்லா அப்படி வீசிட்டு, நல்ல மெல்லிசா வீசிட்டு கொஞ்சமா எண்ணெய் அதுல தடவிடுங்க. இல்லைன்னா பட்டர் கூட தடவலாம், இல்லைன்னா நெய் கூட தடவிடலாம். நெய் தடவிட்டு கொஞ்சமா கோதுமை மாவு அப்படி தூவிட்டு, அதுக்கப்புறம் அது அப்படியே நம்ம இப்போ ஸ்கேல் எல்லாம் எப்படி இருக்கு
அந்த ஸ்கேல் 2-3 இப்ப நிறைய ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஒண்ணா எப்படி எடுத்து அடுக்குவோம், அந்த மெரிக்க மடிச்சு அடுக்கிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிட்டு போட்டு பாருங்க. அந்த லேயர் கண்டிப்பா வரும். பட்டர் இல்லைன்னா நெய் அந்த வீசினதுக்கு அப்புறம் தேய்ச்சிட்டு அதுல மடிக்கிறதுலாம் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பானுங்க மேடம். பானு, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க போடியில இருந்து பேசுறோங்க மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். உங்க ப்ரோக்ராம் நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நன்றிம்மா, தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்றாங்களா, அதனால கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேம்மா. ஓகேங்க மேடம். ஓகேங்க மேடம். சார் பேசலாங்களா? எஸ், ஷெஃப் இருக்காங்கம்மா, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கங்க சார். எப்படி இருக்கீங்க? சார் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. உங்கள்ட்ட பேர் நானும் டெய்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லைங்க சார். சரிம்மா. நிறைய பேர் ட்ரை பண்றாங்களா, அதனால இருக்கும். சரிங்களா? சரிங்க சார். இன்னைக்கு என்ன வீட்டுல சமையல்? இன்னைக்கு எங்க வீட்டுங்களாங்க சார் வெஜிடபிள் பிரியாணிங்க சார். ஓ, வெஜிடபிள் பிரியாணிங்களா? ஆமாங்க சார். சரி, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? சார் இன்னைக்கு இது வெஜிடபிள்ல சூப் வச்சாங்க சார். நல்லாவே இருக்குமா? எப்படி வச்சா நல்லா இருக்க மாட்டேங்குது. வெஜிடபிள்ல சூப் நல்லா இருக்க மாட்டேங்குதா? ஆமாங்க சார். கவனிங்க, நான் சொல்றேன் இப்போ. சரிங்க சார். சரி. வெஜிடபிள்ல சூப்பு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த வெஜிடபிள் சூப்புக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், முட்டைகோசு ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டைகோசு இந்த காய்கறிகளை விட அதிகமாக இருக்கணும். இது எல்லாமே நைஸாக கட் பண்ணது. பட்டாணி அப்படியே முழுசாக போட்டுங்க, ஒன்றும் இல்லை. பட்டாணி போலனாலும் பரவாயில்ல. இது முட்டைகோசு மட்டும் அதிகமாக இருக்கணும். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நைஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம் அந்த அளவில் இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 4 வெங்காயம் அந்த அளவில் இருந்தால் போதும். நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதிலே போட்டு வதக்கிடுங்க. பாத்திரம், எண்ணெய், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிளும் 1 by 1 போட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றுருங்க. கொத்தமல்லியோட தண்டு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துங்க. உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தோல்லாம் சீவிட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுவும் இது கூட சேர்த்துருங்க. பாசி பருப்பு இருக்குல்ல, அதை நல்லா வேக வச்சு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம் நான் காஞ்சனா பேசுறேன், வில்லிவாக்கத்துல இருந்து. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நான் எல்லாம் சௌக்கியம் மேம். செஃப் நீங்க எப்படி இருக்கீங்க? செஃப் எப்படி இருக்காரு? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ஷெஃபும் ரொம்ப நல்லா இருக்காங்க. பேசுங்க, ஷெஃப் இருக்காங்க. சார் குட் மார்னிங் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நீங்க உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்தாவே நமக்கு செய்யாதவங்களுக்கு கூட வந்து நம்ம அந்த குக்கிங் வந்து செய்யணும்னு நல்லா தோணுது சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன வீட்டுல சமையல்? இன்னைக்கு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு காய். ஓ, உருளைக்கிழங்கு வறுவல். ஆமா சார். சரி, சொல்லுங்க, என்ன சந்தேகம்? சார் எனக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இந்த வெள்ளை சீடை இருக்குல்ல சார், நார்மலா நான் பண்ணும்போது நல்ல உருட்டு மாதிரி வரமாட்டேங்குது. இன்னொன்னு என்னன்னா, நார்மலா என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல, நான் எண்ணெயில பொரிக்கும் போது அது அப்படியே அலர்ந்து போயிடுது, உதிர்ந்து போயிடுது. ஒருவேளை வெள்ளம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்ல எந்த? எங்க மாமியார் எல்லாம் பண்ணும்போது பார்த்தா அழகா அந்த உருட்டு மாதிரி நல்ல பிளாக்கிஷா உருட்டு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டும் நல்லா இருக்கும் சார். பட் எனக்கு மட்டும் எப்ப போட்டாலுமே வந்து அலர்ந்து போயிடுது. பட் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல, அது கொஞ்சம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க சார். கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன், கவனிங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிம்மா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல, நான் இப்ப சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படின்னா, அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம சீடைக்கு எப்படி அரிசி எடுப்போமோ அந்த அளவு வறுத்துட்டு சில பேர் பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா உளுந்தையும் பவுடர் பண்ணி சேர்த்துப்பாங்க. அப்படி சேர்க்காம உளுந்தை மட்டும் வறுத்துட்டு பவுடர் பண்ணிட்டு அரிசியே அரைச்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா திக்காவே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து உளுந்து பவுடர் போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையா உருட்டி பாருங்க, கண்டிப்பா சூப்பராகவே வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஷெஃப், பொதுவா ஷெஃப் எல்லாம் வந்து வாயால சொல்லி சமையல் சொல்லி கொடுப்பாங்க, இல்ல சமைச்சு காட்டி சொல்லி கொடுப்பாங்க. பட் நீங்க அபிநயத்திலே சொல்லி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஷெஃப்ல. ஆமா, எப்படியே வந்துருச்சு. அப்படியே உங்களோட அபிநயத்துக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கனகவல்லிங்க. கனகவதிங்களா? ஆமாங்க. ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
நாங்க சேலம் மாவட்டங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்குங்க. நீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. சரிங்க. அங்க ஒரு டவுட் செஃப் கிட்ட கேட்கணுங்க. அப்ப என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? இல்ல, நீங்க தான் அவங்க கிட்ட கேக்குறீங்க. முன்ன பேசுறதுனால எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா. அந்த மடக்கட்டை கீரை சார், நான் சட்னி ஆட்டினே சாப்பிடவே முடியல. கசப்பான கசப்பு ஆட்டி வேஸ்டா போயிருச்சுங்க. அது எப்படி கசக்காத எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க சார். முடக்கத்தான் கீரை வந்து சட்னி பண்ணீங்க, கசக்குது. ஆமாங்க. என்னென்ன போட்டீங்க அதுல? சின்ன வெங்காயம், பூண்டு, ஓகே, தேங்காய், ஓகே, வரமிளகா, சீரகம், சரி, புளி, சரி, முடக்கட்டாங்கீரை இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டு ஆட்டுனேன். சரிம்மா. கசப்பு பயங்கரமா சாப்பிடவே முடியல. அது வேஸ்டாவே போயிடுச்சுங்க. சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிங்க. ரொம்ப நன்றிம்மா. முடக்கத்தான் கீரை நான் இது கூட டிப்ஸா இப்ப சொல்லலான்ட்டு இருந்தேன், அவங்க கேட்டுட்டாங்க. முடக்கத்தான் கீரை மட்டும் இல்ல, சில கீரைகள்ல நம்ம சட்னியை கூட செஞ்சு சாப்பிடலாம். அது கூட வந்து என்ன சேர்த்துக்கிட்டா அந்த சுவை வந்து அந்த கசப்பு சுவை கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னா, கொத்தமல்லி சேர்த்துங்க, புதினா சேர்த்துங்க, கருவேப்பிலைய கொஞ்சம் அதிகமா சேர்த்துங்க. நிறைய பொருள்கள் வந்து சட்னியிலே இந்த கீரை சம்பந்தமா நிறைய பொருள்கள் சேர்த்துக்க வேணாம். கீரை சட்னி பண்ணும்போது மீதி நம்ம வெங்காயம், தக்காளினா அதுக்கெல்லாம் ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாம் சேர்க்கலாம். இந்த கீரைகளை பொறுத்த வரைக்கும் இஞ்சி மட்டும் அதிகமா சேர்த்துங்க. இப்போ கீரை இப்போ எடுங்க, வல்லார கீரை செய்யறீங்க, சட்னி செய்யறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போட்டு ஃபர்ஸ்ட் ஜீரகம் தாளிங்க. ஜீரகம் தாளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை இது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம முடக்கத்தான் கீரை இருக்குல்ல அதையும் அது கூட போடுங்க. போட்டு லைட்டா வதக்குங்க, ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. அதை ஆஃப் பண்ணிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போடுங்க. கொத்தமல்லி ஒரு நாள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நாள் புதினா ட்ரை பண்ணி பாருங்க, அதிகமா கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அரைங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாவே கசப்பு தன்மை அந்த டேஸ்ட் உள்ள காயோ இல்ல கீரையோ வந்து கசப்பு ஃபுல்லா போக்க முடியாது இல்ல ஷெஃப், கொஞ்சம் தான் குறைக்க முடியும். கொஞ்சம் தான் குறைக்க முடியும். அந்த கசப்பு நம்ம உடம்புக்கு தேவை. கண்டிப்பா. ஓகே ஓகே ஷெஃப், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் லக்ஷ்மி ஃப்ரம் சூளைமேடு. ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, என்ன பண்றீங்க? சாரும் நல்லா சொல்றாரு. ரொம்ப நாளா பாத்துருக்கேன், லைனே கிடைக்கல மேடம். இன்னைக்குதான் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றிமா. அண்ட் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். லைன் கிடைக்கலன்னா கூட விடாம தொடர்ந்து ட்ரை பண்ணி எங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. மேடம், எனக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கும் புலாவுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வேணும். அப்புறம் ஒயிட் புலாவ் எப்படி பண்றதுன்னு தெரியணும் மேடம். ஓகேமா, ஷெஃப் இருக்காங்க, சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப நல்லா பண்றீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோக்ராம். ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு. புரியலமா? நீங்க பண்றது எங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு. நீங்க இந்த சேனல்ல இத பண்றது என்ன சொல்றீங்க? வரப்பிரசாதம் மாதிரி இருக்கா ஷெஃப் நீங்க இந்த ஷோ பண்றது? ரொம்ப நன்றிமா, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றீங்க. என்னாச்சுமா? புலாவ் வெஜிடபிள் பிரியாணிக்கும் புலாவுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஒன்னு. ரெண்டாவது வந்து ஒயிட் புலாவ் எப்படி பண்றதுன்னு தெரியுமா? வெஜிடபிள் சாதத்துக்கும் பிரியாணிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இது எப்படி டிஃபரன்ஸ்னு கேக்குறீங்களா? புலாவ் சொல்றாங்க இல்லையா, புலாவுக்கும் வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணிங்கிறது நம்ம ஊரு, புலாவ்ங்கிறது நார்த் இந்தியன் ஸ்டைல். ரெண்டுமே ஒண்ணுதாம்மா. அதோட வார்த்தைகள்லாம் இது. இங்க பாருங்களேன், இப்ப வந்து வெஜிடபிள் பிரியாணினா நம்ம வீட்ல எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா மஞ்சத்தூள் போடுவாங்க, தனியா தூள் போடுவாங்க, காரத்துக்கு பச்சை மிளகா. சில இடத்துல மிளகா தூள் போடுறாங்க, அது கலர் டிஃபரன்ஸ் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து வெஜிடபிள் புலாவு அப்படின்னா அதுல வந்து வேற எந்த தூளுமே போடவே வேணாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான். நம்ம மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே போடவே வேணாம். பாத்திரம் நான் சிம்பிளா சொல்றேன், இந்த மாதிரி தான் இருக்கும் புலாவ். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம், அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குல்ல, அது எல்லாம் ஒரு பீஸ். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தயிர், பச்சை மிளகா, தக்காளி சேர்த்தா அதோட கலர் வராது. அதனால தயிர் அதிகமா சேர்த்துக்கணும். புதினா, கொத்தமல்லி, தண்ணி ஊத்த போறீங்க. இப்ப எப்படி இருக்கும்? இதுல நம்ம கலர் பொருள் வேற எதுவுமே இல்லை, வெறும் வெங்காயம். அது வெள்ளை கலர்ல தான் இருக்கும், அதனால வெள்ளையா தான் வரும். பால் சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வெள்ளையா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் கால். நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அமுதா ஃப்ரம் புதுச்சேரி மேம். அமுதா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க?
மேம் நான் ஒரு 12 வருஷமா சமைக்கிறேன் மேம். அப்பாடி 12 வருஷமா சமைக்கிறீங்களா? கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் ஆகுது. அதுல நான் ஒரு 12 வருஷமா சமைக்கிறேன். ஓ சூப்பர். அப்போ கல்யாணம் ஆகி நீங்க ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்து ஃப்ரீயா இருந்திருக்கீங்க, ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் தான் மேம் கத்துக்கிட்டேனே. இல்ல ஃப்ரீயா இல்ல, அந்த 3 வருஷமும் ஓ கத்துக்கிட்டாங்க. ட்ரைனிங் பீரியட் அப்போ அது. ஆமா பழகிக்கிட்டதே அப்பதான், சமைக்க பழகிக்கிட்டதே. ஓகேமா ஓகேமா. அப்ப இப்போ நீங்க சூப்பரான குக்கா மாறிட்டீங்களா? ஓரளவு சமைக்கிறேன் மேம். ஷெஃப் எதிர்க்கலாம் நான் சுமார் தான் மேம். ஓகேமா ஓகேமா. ஷெஃப் இருக்காரு, அவருக்கே நீங்க பாராட்டுகள் தெரிவிச்சிருங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். தேங்க்யூ சார். உங்களால தான் சார் இன்னும் நல்லா சமைக்கிறேன் நானு. அப்படிங்களா? ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நான் சொன்னது சரியா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார், நிறைய ஃபாலோ பண்றேன் சார். ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியும் பாருங்க, இன்னும் நிறைய விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? சார் மோர் குழம்பு எப்படி வைக்கணும், அதுல அந்த உளுந்த வடையை எப்ப போடணும்னு எனக்கு தேவை சார். காய்கறி இல்லாம உளுந்த வடை போட்டு வைக்கணும். கவனிங்கம்மா, நான் சொல்றேன். ஓகே தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிம்மா. மோர் குழம்புல அந்த வடை இருக்குல்ல, வடை மோர் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வடையை வந்து அதுலேயும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. வடையை வந்து பிளெயினாக அரைச்சிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். உளுந்த அரைச்சிடுறீங்க, ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு திக்காக எடுத்துட்டு அதில் ஜீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக இஞ்சி அதில் தெரியவே கூடாது, இதை அரைச்சி கூட போட்டுக்கலாம், உப்பு போட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கூட செய்யலாம். பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோமே. வடையை ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், பால் இருக்குல்ல, பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி, காய்ச்சின பாலில் இப்போ 1 டம்ளர் காய்ச்சிரும் அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். காய்ச்சிட்டு அது கொஞ்சம் ஆறி இருக்கும் பாருங்க, இந்த வடையை ஃப்ரை பண்ணோன்னா அதில் போட்டுருவோம். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதை லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுவோம், ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாட்டோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோர் குழம்பு பண்ணிடுவோம். அதில் இதை போடுவோம், அவ்வளோ சுவையாக இருக்கும். அவங்க வந்து மோர் குழம்பு எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி கூட பண்ணலாம். பாத்திரத்தில் தயிர் போட்டுங்க, பற்ற வைக்கலாம், எதுவும் ஆன் பண்ண வேணாம். பாத்திரம் தயிர் அதிகமாக இருக்கணும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட வந்து ஒரு மசாலா, தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் போட்டு கொரன்னு அரைச்சாலும் சரி, இல்லை நைஸாக அரைச்சாலும் சரி, இந்த தயிரில் போட்டிருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கடலை மாவு இருக்குல்ல, அது ஒரே 1 ஸ்பூனு மட்டும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சே போகாது, அந்த குழம்போட பதம் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகா, ஒரே 1 சிவப்பு மிளகா போட்டாலும் சரி, இல்லைன்னா மோர் மிளகா இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா தாளிச்சுட்டு அதை இதை கூட போட்டு ஒரே 1 கொதி விட்டிங்கன்னா அந்த குழம்போட பதம் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மோர் வடை நம்ம பாலில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட போட்டுட்டு 1 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டு வச்சிருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஷெஃபோட தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ரெசிபில வேற. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் மதுரையில இருந்து பிரியா பேசுறேன். மதுரையில இருந்து பிரியா பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க பிரியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோமா. நீங்க நல்லா சமைப்பீங்களா? சமைப்பீங்க. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்கம்மா? நான் ஒரு 10 இயர்ஸா சமைக்கிறேன். 10 இயர்ஸா சமைக்கிறீங்க. முதல்ல நீங்க கத்துக்கிட்ட ரெசிபி எது? சிக்கன் கிரேவி. பா, எடுத்த உடனே சிக்கன். வெயிட் தான் போங்க நீங்க. இன்னைக்கு என்ன நான்வெஜ் தான் எப்படி சமைச்சாலுமே வந்துட்டு அந்த டேஸ்ட் ஈஸியா கிடைச்சிரும். ஆமா, கரெக்ட்மா. கரெக்டான பதில் சொன்னாங்க, உண்மைதான் அது. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? எனக்கு வந்துட்டு மூங் தால் ரெசிபி எப்படி பண்ணணும்ன்றது தெரியணும். ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா, மூங் தால்ல மூங் தால் ரெசிபி சார் நம்ம வீட்ல பண்ணோம், பாசி பருப்பை வச்சு வீட்ல பண்ணோம்னா ஃபுல்லா ஆயிலா வருது. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா. புரியல, அத ஃப்ரை பண்ணி எடுத்தா ஆயில் வருதுங்களா? ஆயிலா இருக்கு, நார்மலா ஆயில் ஃப்ரீயா இருக்க மாட்டேங்குது. ஓ, அந்த பச்சை கலர் சொல்றீங்களா? மூங் தால் நம்ம பாக்கெட்ல ஷாப்ல கிடைக்கும்ல, அதே வீட்ல ஃப்ரை பண்ணோம்னா அது ஃபுல்லாவே ஃபுல் ஆயில் மாதிரியே இருக்கு. சரிம்மா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். அந்த மாதிரி வராது, அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. வேற ஏதாவது விஷயம் ஏதோ நடந்திருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டுருங்க.
உப்பு போட்டு அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா உப்பு அது மேலே இருக்கா, அதெல்லாம் அந்த ஆயில அப்சர்வ் பண்ண விடாது. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில இருந்து சத்யா பேசுறேன். சத்யா பேசுறீங்களா? சத்யா பேசுறேன் மேம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. சார் நல்லா இருக்காரா? சார் ரொம்ப நல்லா இருக்காரு. பக்கத்துல தான் இருக்காரு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்ல செழிப்பா தான் இருக்காரு. என்ன ரெசிபி? பேசிட்டுமா? வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? இன்னைக்கு சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் சார். சரி சரி சரி. என்ன அவசர அவசரமா பேசுறீங்களே? பதட்டமா இருக்கு சார். ஓ பதட்டம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நான் ஒன்னும் பயமுறுத்துற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கேட்கவே இல்லையே. தைரியமா பேசுங்க. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? என்னங்க சார்? என்ன சந்தேகம்? எனக்கு காலிஃபிளவர் எப்படி பொரிச்சாலும் அந்த மொறுமொறுப்பு கிடைக்க மாட்டேங்குது சார். காலிஃபிளவர் எப்படி ஃப்ரை பண்ணாலும் மொறுமொறுப்பு கிடைக்கல. கிடைக்கல சார். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிங்க சார். ரொம்ப நன்றிமா. காலிஃபிளவர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா கிறிஸ்பா தான் வருமே. காலிஃபிளவரை வாங்கின உடனே கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல சூடுகிட்டு எதுவுமே வேணாம், பாத்திரம் அதில் தண்ணி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை அதில் போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பூச்செல்லாம் வெளில வந்துடும். வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதில் சோள மாவு சேருங்க, கொஞ்சமாக அரிசி மாவும் சேருங்க, அதுக்கப்புறமா மைதா மாவும் சேருங்க. சோள மாவு, அரிசி மாவு, மைதா மாவு. மைதா மாவு அதிகமாக இருக்கணும், அதை விட கம்மியாக சோள மாவு இருக்கணும், சோள மாவோட கம்மியாக அரிசி மாவு இருக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா தூள் போட்டால் கூட நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லைன்னா புதினா கூட நைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணாதான் அந்த 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 கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ காலிஃப்ளவர் வந்து எப்படி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணும் அப்படிங்கிறத ஃபினிஷிங் டச்சாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இன்னைக்கு ஷோ முடியுதுன்னு தெரியுது. ரொம்ப நன்றி ஷெஃப். சூப்பரான ரெசிபிலாம் வழக்கம் போல சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண அத்தனை வியூவர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.